இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அப்புறம் நீயே ஆதியை பார்த்து பயப்படுவ. ஏய் மித்ரா, பில்டப் எல்லாம் போதும். என்ன நடந்துச்சு? யாரு நீ? எதுக்காக என் பொண்ணுக்கு அடிக்கடி குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க? தமிழ் என்னோட பொண்ணு. ஆதி, நான் இத்தனை வருஷத்துல இப்படி பார்த்ததே இல்லைன்னு. நான் ரொம்ப பயந்துட்டேன். உடனே நிஷாவுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். அவ இன்னொரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனா. நீ ஒரு ஆன்மாவோட விளையாடிக்கிட்டு இருக்க. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்களால உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. உண்மையை தெரிஞ்சுக்க நீ உடனே காஞ்சிபுரம் கிளம்பிப்போ. நடந்த விஷயத்த சொன்னதுக்கே நீ இப்படி ஷாக் ஆயிட்டியே. நீ மட்டும் அங்க இருந்திருந்தா அவ்வளவுதான். அண்ணா அண்ணா அண்ணா, லூசா நீ? இப்ப எதுக்கு சிரிக்கிற? என்ன அண்ணா, இப்ப சிரிக்கிறத நிறுத்த போறியா இல்லையா? என்னது லூஸ்? நான் சொல்றேன். வேற என்ன சொல்ற? நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டா எனக்கு நீ தான் லூசா இருக்கியோன்னு சந்தேகமா இருக்கு. ஹேய், நம்ம எந்த காலத்துல இருக்கோம் மித்ரா? ஹேய், 21st செஞ்சுரி. இப்ப போய் பேய், பிசாசு, பூதம், அது இதுன்னு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எங்க போய் படிச்சுட்டு வந்த தெரியுமா நீ? யூஎஸ்ல. நீ அங்கதான் படிச்சியான்னு எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு. நான்சென்ஸ் மாதிரி பேசாத மித்ரா. நீ சொல்ற விஷயம்லாம் எனக்கு ஒன்னும் புரியாமலாம் இல்ல. ஆதி என்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டதும் நானும் அதெல்லாம் நம்பாம தான் இருந்தேன். ஆனா நிஷா என்ன அந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயத்துல ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு புரிஞ்சுது. இவ்ளோ ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு எதுக்குடா உங்க அக்கா சொல்றதெல்லாம் கேட்க ரெடியா இருக்க? அபி, உனக்கு எங்க அக்காவை பத்தி தெரியாது. அவங்க அப்படி சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துற போகுது? இவ சொன்னா சில விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அபி, உனக்கு சில விஷயத்தை என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா நீயும் நானும் பிரியறதா நல்லது. என்ன மனு, இவ்ளோ சாதாரணமா சொல்ற? வேற வழி இல்ல அபி. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையாது. நம்ம 2 பேருக்கும் கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். அப்படியெல்லாம் என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது மனு. அபி, புரிஞ்சுக்கோ, இது நடக்காது. மனு, முடியவே முடியாது. எனக்கு நீ வேணும். நீ மட்டும்தான் வேணும். வேற யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. ப்ளீஸ் மனு. அபி, மனு, அபி என்ன பண்ற? விடு அபி. கேளு. முடியாது. அபி, இப்ப நம்ம 2 பேரும் நின்னு பேசிட்டு இருக்கிறது யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனையாடும். விடு. முடியாது மனு, முடியாது மனு. அபி, அபி சொல்றத கேளு அபி. டேய் டேய் அபி, சொன்னா புரிஞ்சுக்கோ. டேய் ராஸ்கல். டேய் சார், அபி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சார், என்ன சார் பண்றீங்க? டேய் சார், ராஸ்கல், அண்ணா ப்ளீஸ், நான் ப்ளீஸ். மனோவை அடிக்காத. உன் கைய பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். நீ என்னடா தடுத்து குறுக்க நிக்கிற? அடிக்காதண்ணா ப்ளீஸ். இன்னைக்கு வேணா நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். தள்ளு. டேய் சார், 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 நான் சொல்றத கேளுங்க சார். மனோவை அடிக்காதீங்க. ஏன்? நானும் மனோவும் லவ் பண்றோம். இங்க பாரு அபி, என்னோட 2 தங்கச்சிங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் நான்.
அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சார் அடச்சி வாய மூடு. சாரம் சார். ஆனா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, இந்த வீட்ல நான் சொல்றதுதான் நடக்கணும். அத மீறி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப? சொல்றது கேளுங்க சார். அறிவில்ல உனக்கு? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கியே. டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய் சார் இருங்க சார். இருங்க, என்னது? ஏதாவது பிரச்சனையா? சார் என்ன பிரச்சனையா? இந்த ராஸ்கல் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்க. என்ன பண்ணா தெரியுமா இவன்? என்ன சொல்றீங்க சுதாகர்? மனோவா? இவன் அப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டானே. ஆதி ப்ளீஸ். இவன் ஏற்கனவே ஒரு தடவை மீனா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது அவன் ரூம்குள்ள போனவன். இவனை அப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்கணும். அப்ப மன்னிச்சு விட்டதுனாலதான் என் வீட்டு பொண்ணை கைய பிடிச்சு இழுக்கிற அளவுக்கு வந்து நிக்கிறான். ஆனா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு மித்ரா? இனிமே இவன் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இந்த வீட்ல நீ யாரு, எந்த நிலைமையில இங்க இருக்கங்கிறத மறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கெல்லாம் எங்க இருந்து தைரியம் வந்தது? எதையோ குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும் வாலாற்ற புத்தி போகாதுன்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் இருக்கு. மனோ, என்ன ஆச்சு? வாயை திறந்து பேசு. நீ பேசாம அமைதியா இருந்தனா எல்லாரும் உன்னை சந்தேகப்படுவாங்க. இங்க பாரு மனோ, அவர் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீ எதுவுமே சொல்லாம நின்னா எப்படி? ஏற்கனவே இந்த மாதிரி நடந்த பிரச்சனையில நான் உனக்காக எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்கேன். இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? மனோ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மனோ, நீ இப்ப வாயை திறந்து பேச போறியா இல்லையா? என்ன மன்னிச்சிருக்கா? சார் சொல்றதுதான் உண்மை. அபிகிட்ட நான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது உண்மைதான். ராஸ்கல். ஆதி, ஏய், ராஸ்கல், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ?